நீங்கள் நல்லா சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்கிறேன். தயவுசெய்து என்னை திட்டக்கூடாது, என்னை ஓடி வந்து அடிக்கூடாது, என்னால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. 3 பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா சமைக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பாடு நல்லா இருக்கணும்னா நல்ல எண்ணங்களோடு சமைக்கிறது, எண்ணங்கள் நிறையா நல்லா இருக்கணும். 2வது எல்லோரும் நல்லா சாப்பிட்ணுன்னு சமைக்கணும். 3வதாக அன்பு பாசம் செலுத்தி சமைக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா 100% உங்கள் சாப்பாடு வந்து சோடா போகவே போகாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒன்று தப்பிச்சுன்னா கூட அது வந்து டேஸ்ட் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, இவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடணும். நம்ம கிச்சனில் இறங்குறோம், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா சாப்பிட்ணும். அப்போ நான் ஒரு சாம்பார் செய்கிறேன். சாம்பார் வந்து கடைசியில் வந்து சாம்பார் பொடியை போட்டு உப்பு போட மறந்துடுறேன். அவங்க யாரோ ஒருத்தர் சொல்ல வராங்க உப்பு போடுறேன், அந்த டைமில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த அன்பு பாசத்தோடு செய்யும்போது உப்பு இல்லைன்னா கூட உப்பு இருக்க மாதிரி தெரியும். அதனால் இந்த 3த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல எண்ணங்கள், எல்லோரும் நல்லா சாப்பிடணும் எண்ணம், அன்பு பாசம். அன்பு பாசம் அப்படின்னா ஆத்மார்த்தமாக சமைக்கிறது. இந்த 3 இருந்துச்சுனாவே உங்கள் சாப்பாடு சூப்பருங்க.